கவலைப்படாதே, உன் வளையல்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து விடும். ஆமாம், என்னிடம் வந்துதானே சேர வேண்டும். இதில் என்ன குழப்பம் உங்களுக்கு? என்ன கலக்கம்? வந்து சேர்ந்து விடும். வந்து சேர சிறிது காலம் பிடிக்கும். என்ன உளறுகிறீர்கள்? உளரவில்லை தஞ்சா, உண்மையை சொல்கிறேன். போய்விட்டதடி, போய்விட்டது. நீ ஆசை ஆசையாக என்னிடம் கொடுத்து அனுப்பிய வளையல், அதை தொலைத்து விட்டேனே. அதுதான் என் கெட்ட நேரம் என்று சொன்னேன். என்ன மாமி சொல்கிறீர்கள்? இதனால் தான் சொல்லலாமா வேண்டாமா என்று தவித்துக் கொண்டிருந்தேன். நீ பெரும் அதிர்ச்சி அடைவாய், உனக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டாம் என்றுதான். ஆனால் சொல்லாமல் எப்படி இருப்பது சொல்? தொலைந்து விட்டது என்றால் எங்க தொலைந்தது? எப்படி தொலைந்தது? நான் கல்யாணத்திற்கு போயிருந்தேன் அல்லவா, அங்கு நல்ல போஜனம் உண்ட களைப்பில் மண்டபத்திலேயே சற்று கண்ணயர்ந்தேனா, கண் விழித்து பார்க்கிறேன், என் கைகளில் இருந்த வளையல்களை காணவில்லை. நீ கவலைப்படாதே, அதை போலவே வேறொரு வளையல்களை செய்து கொடுத்து விடுகிறேன். இப்பொழுதுதான் புதிதாக முதலாக என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அதை போய் தொலைத்து விட்டு வந்திருக்கிறீர்களே. நில் தஞ்சா, எங்கே போகிறாய்? வளையல் தொலைந்து போன விஷயத்தை முதலில் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். யாரிடம்? காந்திமதி மாமியிடமா? வேறு வினையே வேண்டாம். நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல் நீயே வலியை சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா? இதனால் முதல் பிரச்சனை உனக்குத்தான். நீ ஏன் கொடுத்தாய் என்று உன்னைத்தான் வசைப்பாடுவார்கள். அதற்காக சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் உன்னிடம் சொல்வதற்கும் நீ அவர்களிடம் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன யோசிக்கிறாய்? மாமி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தி விட்டீர்களே. என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? நான் தான் சொல்கிறேனே, என் தலையை அடகு வைத்தாவது இதே போல் தங்கத்தில் வேறொரு வளையல்களை செய்து தருகிறேன் என்று. இடையில் அவர்கள் இந்த வளையல் பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது? கேட்டால் தற்காலிகமாக அதை போலவே தங்கத்தில் தோற்றமளிக்கக்கூடிய வளையல்களை தட்டானை கொண்டு செய்து தர சொல்கிறேன். என்ன மாமி இது? இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் மாட்டிவிட்டீர்கள். இதில் தர்ம சங்கடம் என்ன இருக்கிறது? யாராவது ஏதாவது கேட்டால் அந்த வளையல்களை காண்பித்து விடு. பிறகு உண்மையான தங்க வளையல்களை நான் உன்னிடம் கொடுத்த பிறகு இதற்கு பதிலாக அதை எடுத்துக்கொள். இன்னும் என்ன யோசனை? என்ன, வளையல்களை தொலைத்து விட்டேன் என்று வருத்தமாக இருக்கிறதா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசை ஆசையாக எனக்கு வளையல் செய்து போட்டார்கள். வளையல் தொலைந்து போனதை விட அம்மா கேட்டால் நான் அவர்களிடம் பொய் சொல்ல வேண்டுமே என்பதை நினைத்தால்தான் இன்னும் வேதனையாக இருக்கிறது. ஆபத்திற்கு பாவம் இல்லை, எல்லாமே சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்தது. கீதா உபதேசத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே என்ன சொல்லியிருக்கிறார்? சரி சரி, அதெல்லாம் எதற்கு இப்பொழுது? என் சொல்படி கேட்டு நடந்து கொள். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இருந்தாலும் இது என்ன மாமி இது? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வந்ததிலிருந்து இன்று வரை மாற்றி மாற்றி உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. நானும் பொறுத்து போய்க் கொண்டிருக்கிறேன். தஞ்சா, அதற்காக இந்த அகத்தை விட்டே என்னை வெளியேற்றி விடாதே. நான் இந்த அகத்தை விட்டு போனால்தான் உனக்கு நிம்மதி என்றால் சொல்லிவிடு. நான் இந்த அகத்தை விட்டே போய் விடுகிறேன். எங்கு போவேன்? யாரிடம் போக போகிறேன்? இல்லை மீண்டும் கோவிலில் சென்று அல்லாட போகிறேனா? எல்லாமே அந்த பரந்தாமனுக்கு தான் வெளிச்சம். மாமி, முதலில் அழுகை நிறுத்துங்கள். யாராவது வந்தால் நிலைமை மோசமாகிவிடும். என்ன ஏது என்று விசாரிப்பார்கள். ஏதோ போராத காலம், நடந்தது நடந்து போய்விட்டது. மேற்கொண்டு என்ன செய்வதென்று பார்ப்போம். அதுதான் சொன்னேனே, என் தலையை அடகு வைத்தாவது விரைவில் உனக்கு தங்கத்திலேயே அதே போன்ற வளையல்களை செய்து போடுகிறேன் என்று. சீதன விளையாட்டியாக இருந்தாலும் நானும் தன்மானம் உள்ளவள்தான். சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். அதுவரை நீ என்னை காப்பாற்று. என்னவோ போங்கள். தூயாய் சுடர்மா மதிபோல் உயிர்க்கெல்லாம் தூயாய் அளிக்கின்ற தந்தாமரை கண்ணா, ஆயா அலை நீருலகேழும் முன்னுண்ட மாயா உனை எங்கனம் நான் மறக்கேனே. இது திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி பாசுரம். இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? தூயவனே, ஒளி கூடிய முழு மதிபோல்
உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அன்பு காட்டி தாயாயானவனே, குளிர்ந்த தாமரை போன்ற கண்கள் உடைய கண்ணனே, அலைகடல் உலகங்கள் ஏழினையும் பிரளய காலத்தில் உண்டவனே, இத்தகைய உன்னை நான் எவ்வாறு விடுவேன் என்று பகவானை சென்றடையும் நாளை இப்பாசுரம் மூலம் வேண்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். இதேபோல் நம்மாழ்வாரும் தம் திருவாய்மொழி பாசுரத்தில் வேண்டுகிறார். பாமரு மூவுலகும் படைத்த பற்பனாபாவோ, பாமரு மூவுலகும் அளந்த பற்ப பாதாவோ, தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளாவோ, தாமரை கையாவோ உன்னை என்றுகொள் சேர்ப்பதுவே. அதாவது உலகையும் படைப்பவரான பிரம்மாவை தன் நாவியில் வைத்திருக்கும் பத்மநாபன் நீதானே? அப்படி படைக்கப்பட்ட உலகத்தையும் அளந்தவனும் நீயல்லவா? இந்த தனியேனை உன்னுடைய தாமரை கண்கள் மற்றும் தாமரை கரங்களை கொண்டு கவர்ந்தாய். அப்படிப்பட்ட உன்னை அடியேன் என்று வந்து சேர்வேனோ என்று துடிக்கிறார் நம்மாழ்வார். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு சாமி. ஆழ்வாருங்க பாசுரங்களை எப்படி லயிச்சு பாடியிருக்காங்க. ஆழ்வார்கள் லயித்து பாடியிருந்தாலும் அதில் பகவான் பெரிதும் லயிக்கவில்லை என்று கூட சொல்லலாம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆம் சாரதி, என்ன காரியத்திற்காக ஆழ்வார்களை பகவான் இப்பூ உலகிற்கு அனுப்பி வைத்தாரோ அந்த எண்ணம் ஈடேறாமல் போனதற்கு ஆழ்வார்களின் லயிப்பும் ஒரு காரணம். ஆழ்வார்கள் எந்நேரமும் பகவானை பிரிந்த விரக்தியிலேயே சிந்தையை செலுத்தி வைகுண்டத்தை விரைந்து அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே திளைத்திருந்ததால் இங்கு பூ உலகில் கட்டுண்டு கிடக்கும் எண்ணற்ற ஜீவராசிகளை கைகொடுத்து தூக்கி காப்பாற்ற வேண்டும் என்ற சேவையில் அவர்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டவில்லை. தாம் இயற்றிய பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை உலகில் உள்ளவர்களுக்கு விளக்கிச் சொல்லி அவர்களையும் மேலான பரமபதத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியினை செய்ய முயலவில்லை. பகவானை விட்டு பிரிய முடியாமல் தவித்த ஆழ்வார்களை பகவான் மீண்டும் தன் வாசஸ்தலத்திற்கே அழைத்துக் கொண்டு ஆழ்வார்களுக்கு பதில் ஆச்சாரியர்களை இப்பூ உலகிற்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் மூலம் ஆழ்வார்களின் தேனமுது திராவிடத் தமிழ் வேதத்தின் அர்த்த விசேஷங்களை வெளியிடச் செய்து பெரிதும் உகப்படைந்தார். ஆச்சாரியர்களாலேயே தன் எண்ணம் ஈடேற பெற்றதாக நினைக்கிறார் பகவான். இப்ப நல்லா புரிஞ்சுது சாமி. இதனால இந்த உலகத்துக்கு எத்தனையோ ஆச்சாரியருங்க கிடைக்க போறாங்க. எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. அந்த வரதருக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. வணக்கம் சுவாமி. வாருங்கள் புடவைக்காரரே, வாருங்கள். வணங்குகிறேன். நமஸ்காரம் புடவைக்காரரே, எப்படி இருக்கிறீர்கள்? நலம்தானே? உங்கள் ஆசிதான் எப்போதும் எனக்கு இருக்கிறதே சுவாமி. பிறகு நலத்திற்கு என்ன குறை? ஏதேது இந்த சாரதியைப் போல் நீரும் அடியேனை மிகைப்படுத்தி பேச ஆரம்பித்து விட்டீர்கள் போல இருக்கிறதே. அடியேன் எதையும் மிகைப்படுத்தி பேசவில்லை சுவாமி. ஆன்மீக விஷயத்தில் தாங்கள் பல பேருக்கு குருவாக இருந்தாலும் முன்பு தாங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது வியாபாரத்தின் நுணுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து என் வாழ்க்கையில் விளக்கேற்றிய குரு தாங்கள் தானே சுவாமி. அந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். குடும்ப பந்தத்தையும் முன்பு செய்து கொண்டிருந்த வியாபாரத்தையும் விட்டு விலக்கி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீர் இன்னும் அந்த பழைய சமாச்சாரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு அடியேனை குரு என்கிறீர், விளக்கேற்றி வைத்தவன் என்கிறீர். அந்த அளவிற்கு அடியேன் உமக்கொன்றும் செய்துவிடவில்லையே. நீரும் சொந்த சாமர்த்தியத்தாலும் உழைப்பாலும் ஓர் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறீர். இதுதான் உண்மை. சாரதி, நீ சென்று மற்ற வேலைகளை பார். சரிங்க சாமி. இம்மாதம் கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மாலைகள் சற்று கூடுதலாகவே தேவைப்படும். புரிகிறதா? புரிகிறது சுவாமி. நான் வர சாமி. உட்காருங்கள் புடவைக்காரரே. சரி, என்ன விஷயமாக அடியேனை இப்பொழுது காண வந்தீர்கள்? சென்ற வாரம்தான் உங்களிடம் வேஷ்டிகளை பெற்றுக்கொண்டேனே. வாங்கிவிட்டீர்கள் சுவாமி. எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அதற்குரிய தொகையை கொடுத்து விட்டீர்களே. ஆனால் நான் இப்போது வேறு விஷயமாக வந்தேன் சுவாமி. என்னப்பா அது? சுவாமி, இந்த வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் புதிதாக நெசவு செய்தது, முதலில் செய்தது. அதனால் வழக்கம் போல் இது வரதனுக்கு சுவாமி. இந்தார்கள் சுவாமி. இது என் குருநாதரான உங்களுக்கு சுவாமி.
இதற்கு எந்த தொகையையும் உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்ள மாட்டேன் சுவாமி. உறுதியாக சொல்லிவிட்டேன். இந்தாருங்கள். சரியாக போயிற்று. இந்த வஸ்திரத்தை தானமாக பெற்று வலிய ஒரு சுமையை அடியேனை ஏற்கச் சொல்கிறீர். தயவு செய்து வேறு யாருக்காவது கொடுத்து விடும். அடியேனுக்கு வேண்டாம். என்னங்க சுவாமி இது? ஆசை ஆசையாக கொண்டு வந்தேன். அதை போய் சுமை அது இது என்று சொல்லி மறுக்கிறீர்களே. அப்பா, இதே போன்ற வஸ்திரங்கள் வரதன் சூடிக் கலைந்து கொடுத்த பீதக வாடைகளாக அடியேனிடம் அநேகம் இருக்கிறது. அதுவே அடியேனுக்கு பூரண திருப்தியையும் அளித்துள்ளது. தேவைக்கு அதிகமாக தானமாக வந்தாலும் பெறுவது கூடாது. அதேபோல் சம்பந்தமில்லாத ஒரு பொருளை நாம் பெற்றுக்கொள்வதும் கூடவே கூடாது. இது போன்ற செய்கைகள் தேவையற்ற ஒரு ஜென்மத்தையே நமக்கு மீண்டும் தந்துவிடும். அடியேனுக்கோ மற்றொரு ஜென்மம் வேண்டாம். இவ்வுடல் வீழ்ந்த பின்பு இவ்வாத்மா அவ்வரதனின் நித்திய வாசஸ்தலமான வைகுண்டத்தை அடைந்து அந்த பகவானின் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த வஸ்திரத்தை அடியேனுக்கு கொடுத்து அடியேனை கடனாளியாக்கி விடாதீர். இதற்காக ஒரு பிறப்பெடுக்கும்படி செய்து விடாதீர். என்னவாயிற்று? உங்கள் முகம் சற்று வாடிவிட்டது போல் தெரிகிறது. மறுத்துவிட்டேன் என்று வருத்தமா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பொருளை வாங்கிக் கொள்வது கூட பாவம் என்றும் மறுபிறவியை கொடுத்து விடும் என்றும் நீங்கள் சொல்வதை நினைத்து எனக்கு சற்று பயம் வந்து விட்டது சுவாமி. அதை நினைத்து நீர் ஏன் பயப்பட வேண்டும்? இது போன்ற காரியத்தில் ஈடுபடுபவர்கள் தானே பயமோ கவலையோ அடைய வேண்டும். நீர் அதை பற்றியெல்லாம் யோசித்து வாட்டமடையாமல் நீர் சென்று வியாபாரத்தை கவனியும். இல்லை சுவாமி, நீங்கள் சொன்னதற்கு அப்புறம்தான் தெரிந்தது நானும் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்று. என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் சுவாமி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாமி புடவை வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று ஒரு வீட்டை காண்பித்தார்கள். அந்த வீட்டிலும் நிறைய புடவைகள் எடுத்தார்கள். எனக்கும் நல்ல வியாபாரம் நடந்தது. அதற்கு ஈடாக ஒரு நல்ல நூல் புடவையை அந்த மாமிக்கு இலவசமாக கொடுத்தேன். அதற்கு பிறகு அந்த மாமி ஒரு பட்டுப்புடவை ஒன்று கொடு, காசு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாங்கி கொண்டார். அதற்கு பிறகு பல நாள் ஆகியும் அந்த பட்டுப்புடவைக்கான காசு வந்து சேரவில்லை. ஏதேதோ சாக்குப்போக்கு சொல்லி தட்டி கழிக்க பார்த்தார். நான் விடுவேனா? மிகவும் கடிந்து கொண்டேன். பிறகு என்னவாயிற்று? திடீரென்று ஒரு நாள் 2 தங்க வளையல்களை என்னிடம் கொடுத்து புடவை கடனுக்கு பதிலாக இதை வைத்துக்கொள் என்று சொன்னார். நான் கொடுத்த அந்த பட்டுப்புடவையை விட வளையல்களின் மதிப்பு அதிகம் என்பதால் பாக்கி தொகைக்கு புடவையாகவே சிறிது சிறிதாக வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சுவாமி, நீங்கள் யதார்த்தமாக சொன்ன மாதிரி இது சம்பந்தமில்லாமல் நான் வாங்கிய பொருள் தானே. அதனால் என் மனது வருத்தப்படுகிறது சுவாமி, நடுங்குகிறது சுவாமி. இதில் நீர் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அப்பெண்மணி புடவைக்கு காசு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் வளையல்களை கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் இந்த வளையல்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. காரணம், ஒரு விலை உயர்ந்த பொருள் தன்னுடையதாக இருந்தால் யாரும் அற்பமாக புடவைக்கு பதிலாக கொடுக்க துணிய மாட்டார்கள். இதிலிருந்தே தெரிகிறது இந்த வளையல்கள் அந்த பெண்மணிக்கு தகாத வழியில் கிடைத்திருக்கிறது என்று. அந்த பெண்மணி நிச்சயம் நல்ல பெண்மணியே அல்ல. ஐயோ, தேவையில்லாமல் நானும் சிக்கிக் கொண்டு விட்டேன் போலிருக்கிறதே. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? பேசாமல் இந்த பொருளை யாரிடம் வாங்கினாயோ அவர்களிடமே திருப்பி கொடுத்து விடு. நீங்கள் சொல்கின்றபடி செய்து விடலாம் தான். ஆனால் நான் வேறொரு விஷயமாக வெளியூர் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த வளையல்களை கொடுப்பதற்காக ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இப்பொழுது போக முடியாதே சுவாமி. என்ன? ஸ்ரீபெரும்புதூரிலா? ஸ்ரீபெரும்புதூரில் யார் அகத்தில் இந்த வளையல்களை கொடுத்தார்கள்? அது ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றாரே சோமயாஜி சுவாமிகள், அவர் வீட்டில் இருந்துதான் சுவாமி. சோமயாஜியா? ஆமாம் சுவாமி. சோமயாஜி நகத்திலிருந்து யார் இந்த வளையல்களை உங்களுக்கு கொடுத்தார்கள்? அவர் வீட்டில் சீதன வெள்ளாட்டியாக ஒரு மாமி இருக்கின்றாரே, அவர் பெயர் கூட பட்டு. அவர்கள் தான் கொடுத்தார்கள் சுவாமி. என்ன சுவாமி, உங்களுக்கு சோமயாஜி சுவாமிகளை தெரியுமா? நன்றாகவே தெரியும். அவர் அடியனுடைய நெருங்கிய நண்பர்தான். அவருடைய மகன் ராமானுஜன் கூட இங்கு அடியனின் மடத்தில் தான் தங்கியிருக்கிறான். அப்படியென்றால் நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டுமே சுவாமி. இந்த வளையல்களை நான் கொண்டு போய் கொடுத்தால் ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று கேட்டு என்னை தொலைத்து எடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு மிகவும் தர்ம சங்கடமாக போய்விடும். அதனால் இந்த வளையல்களை தயவு செய்து நீங்களே அவர்கள் வீட்டில் சேர்த்து விட வேண்டும். இந்த உதவியை தாங்கள் இந்த அடியனுக்காக செய்ய முடியுமா சுவாமி? உதவியையும் தாண்டி
இவ்வளையல்களை சோமயாஜிடம் சேர்ப்பிக்க வேண்டிய கடமையும் அடியனுக்கு இருக்கிறது. சரி, வளையல்களை கொடுங்கள். அப்பாடா, வளையல்களை மட்டும் உங்களிடம் கொடுக்கவில்லை சுவாமி, என் மன பாரத்தையும் சேர்த்து உங்களிடம் கொடுத்திருக்கிறேன். இப்போதுதான் என் மனது நிம்மதியாக இருக்கிறது. வருகின்றேன் சுவாமி. வாருங்கள். வா புனிதா. என்னை பார்க்க வேண்டுமென்று நீங்கள் சொன்னதாக கணக்கு பிள்ளை சொன்னார். ஆமாம், நான் தான் வர சொன்னேன். பார்த்த நாட்கள் ஆகிவிட்டது. என் கல்யாணத்திற்கு நீ செய்த உதவியை என்னால் மறக்கவே முடியாது. நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் தான் மிகைப்படுத்தி சொல்கிறீர்கள் அம்மா. இது உன் தன்னடக்கத்தை பிரதிபலிக்கின்றது. அன்றிலிருந்தே உனக்கென்று பிரத்யேகமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்தா, இதை வைத்துக்கொள். இதெல்லாம் எனக்கு எதற்கு? இதை பெரும் தகுதியோ அருகதையோ எனக்கு கிடையாது. சிறுபிள்ளைத்தனமாக பேசாதே. இப்பொழுது நான் அணிந்து கொள்ளவில்லையா? உனக்காவது ஒரு ஸ்திரமான வாழ்க்கை இருக்கிறது. எனக்கு அதுவும் இல்லாமல் இருந்தேன். என் நிலை உனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இதை மறுக்காமல் வாங்கிக்கொள். நீயும் கதிரேசனும் மிகவும் உண்மையானவர்கள், தூய்மையானவர்கள். அதற்கு ஒரு அங்கீகாரம் என்று இதை வைத்துக்கொள். இதை ஒரு முதலாளி தொழிலாளி என்ற விதத்தில் இல்லாமல் ஒரு தோழி என்ற முறையில்தான் நான் உனக்கு கொடுக்கிறேன். போய்விட்டதடி, போய்விட்டது. நீ ஆசி ஆசையாக என்னிடம் கொடுத்தனுப்பிய வளையல், அதை தொலைத்து விட்டேனே. ஏண்டா, நீ எத்தனை பேருக்கு யமனா இருந்திருப்ப? எத்தனை பேர் வாழ்க்கையில விளையாடி இருப்ப? எத்தனை பேர்த்த வண்டி வாங்கி குடும்பப்படுத்திருப்ப?